சைபர் கிரைம்கள் இப்போது யார் யாருக்கு மொபைல் ஃபோன் வச்சுருக்கிறீங்களோ எல்லாரையுமே தொடர்பு கொண்டு உங்களை ஏமாற்ற முடியும். இன்றைக்கி சைபர் குற்றவாளிகள் இந்தியாவில் மட்டும் கிடையாது, லாவோஸ், கம்போடியா, பிலிப்பைன்ஸ் இது போன்ற நாடுகளில் இருந்துட்டு உங்களை தொடர்பு கொண்டு ஏதாவது ஒரு வகையில் உங்கள் பணத்தை பறிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. வேலையில் இருக்கிறவங்க கூட சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் இது போன்ற ஆள்கள்கிட்ட கூட அவங்களுடைய லிங்க்டின் அதன் மூலமாக தொடர்பு கொண்டு நீங்கள் என்ன சும்மா 50,000 ரூபா சம்பளம் வாங்குறீங்க, இல்லை மாதம் 1 லட்சம் வாங்குறீங்க, எங்கள் கம்பெனி இருக்குது, இந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனி நாங்கள் வச்சுருக்குறோம், அந்த கம்பெனியில் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா மாதம் 10 லட்சம் கிடைக்கும், அமெரிக்கன் கம்பெனி, அதுக்கு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னு அப்ளை பண்ண வச்சுட்டு பிறகு ஒரு மெயில் அனுப்புகிறாங்க, உங்கள் படிப்பெல்லாம் ஓகே தான், ஆனால் உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி தெரியல, எனவே நீங்கள் வந்து MIT மெசச்சூசெட்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் ஒரு கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னோடனே அதுக்கு என்ன பண்ணுறது, நீங்கள் ஒரு 11 லட்ச ரூபா அங்கே அனுப்பி கொடுங்க, நாங்களே உங்களை ரெஜிஸ்டர் பண்ணிடுறோம் அப்படின்னு 11 லட்ச ரூபா வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணி பிறகு தான் இவங்க இப்படி ஒரு கம்பெனி இருக்கான்னு சர்ச் பண்ண போகிறாங்க. போனால் கம்பெனி இருக்குது, இவங்களுக்கு மெயில் அனுப்பிச்ச மாதிரியே ஒரு MD அந்த அம்மா ஒன்று இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய மெயில் ஐடியில் ஒரு சின்ன மாற்றம், ஒரே ஒரு லெட்டர் மட்டும் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி மோசடி பண்ண பிறகு தான் நம்ம ஏமாற்றப்பட்டோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ படித்தவங்களாக இருந்தாலும் படிக்காமல் இருக்கிறோம், படித்தவங்களும் படிக்காமல் இருக்கிறவங்களும் எப்படிப்பட்ட ஆளாக இருந்தால் கூட நீங்கள் இது போன்ற மோசடிக்கு ஆளாக முடியும். எனவே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வேலை பெரிய அளவில் வரப்போகுது அப்படின்னோடனே கொஞ்சம் உஷாராக இருங்க. அந்த குறிப்பிட்ட கம்பெனியில் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொல்கிறாங்களே, திங்க தானா உண்மை தானான்னு கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி பணத்தை கொடுத்துருங்க, இல்லாட்டி உங்களை எளிதில் ஏமாற்றிடுவாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், கல்லூரி மாணவர்கள், பள்ளிக்கூடத்தில் உள்ள மாணவர்கள் நிறைய பேர்கிட்ட இந்த மொபைல் ஃபோனில் எப்போ பார்த்தாலும் சோஷியல் மீடியாவில், இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, இல்லாட்டி எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு வீடியோ, நீங்கள் விரும்புகிற வீடியோ வந்துகிட்டே இருக்கும். அதை பார்த்துட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம், ஒரு மாணவன் வந்து ஒரு நாளைக்கு அரை மணி நேரம், மேக்ஸிமம் 1 மணி நேரம் தான் இந்த சோஷியல் மீடியாவில் மொபைல் இருக்கணும். மீதி நேரத்தை அப்படி ஃபோனை ஆஃப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு படிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் நீட் எக்ஸாமினேஷன், IIT என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், IAS எக்ஸாமினேஷன், இதில் டாப்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க 2 வருஷம் 3 வருஷத்துக்கு மொபைல் ஃபோனை கையிலே எடுக்கிறதில்ல. அப்படி இருந்து ஃபோக்கஸ் பண்ணால் தாங்க நமக்கு டாப் லெவல் இன்ஸ்டிடியூஷன்ஸு IIT, IIM, IAS எக்ஸாம், நீட் எக்ஸாமினேஷன், இது போன்ற எக்ஸாமினேஷனில் நீங்கள் எழுத முடியும். உலகத்தில் இன்றைக்கி ரொம்ப லீடிங் கண்ட்ரிஸ் அமெரிக்கா, அதை விட 20 ஆண்டுகளுக்கு அட்வான்ஸாக போயிட்டு இருக்கிறாங்க சைனீஸ். அங்கே உள்ள இளைஞர்கள் நீங்கள் போட்டி போடணும்னா இந்த மொபைல் ஃபோன்லாம் விட்டு அறிஞ்சிட வேண்டியது தான். இந்த மொபைல் ஃபோனில் உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குது. ஸோ கூகுள் பண்ணி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். அது ஒன்றுக்கு தான் நம்ம பயன்படுத்தணுமே தவிர பொழுதுபோக்குக்கு மாணவர்கள், குறிப்பாக கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள், பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்கள் கண்டிப்பாக ஈடுபடக்கூடாது. ஒரு அளவுக்கு மேலே அதிலே நீங்கள் இருக்கிறீங்கன்னா அது ஒரு அடிக்டிவ் பிஹேவியர், குடிப்பழக்கத்தை மாதிரி தான், போதை பழக்கத்தை மாதிரி தான் இந்த மொபைல் பழக்கம். அதிலிருந்து நீங்கள் விடுபடணும். வீட்டில் வந்து கதவை மூடிட்டு உள்ளே உட்காந்துட்டு பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னு தெரியலை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கதவை மூடக்கூடாது. பையன் என்ன பண்ணுறான்னு பெற்றோர்கள் ரொம்ப வாட்ச் பண்ணணும். 21 days, 1 மாதம் தொடர்ந்து இந்த மாதிரி விளையாடிட்டு இருந்தாருன்னா அது ஒரு ஹேபிட் ஆகிடும். அப்புறம் மாற்றுறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஆரம்பத்திலே பெற்றோர்கள் அதை வாட்ச் பண்ணி இது போன்ற அடிக்டிவ் பிஹேவியர் இல்லாமல். தேங்க்யூ. முடக்குவாதம், மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை, அரியலூர்.